ஹலோ மக்களே. வெல்கம் பேக் அவர் தினேஷ் ஃப்ளோ சேனல். இந்த சேனலில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். என்ன இப்போ கிரெடிட் பற்றியெல்லாம் போடுற அப்படின்னு கேட்காதீங்க. கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்மளோட லைஃப்பில் தேவைப்படுற ஒரு விஷயம். அது நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிரெடிட் அப்படின்றது ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் இது ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாகவும் அதே மாதிரி இந்த மாதிரியான கிரெடிட்ஸ் அப்டேட்ஸு, இந்த ஐடிஆர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்களும் ஒரு இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்துறதுக்கான 10 வழியை நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே டாக்குமெண்ட்டாக தான் வச்சுருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன், இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது தான். இந்த வீடியோவில் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஃபுல் கைடன்ஸி நான் இதில் கொடுத்துருக்கேன். அதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரெடிட் ஸ்கோர் ரேஞ்ச் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிரெடிட் கோடோட ரேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் ரேஞ்ச் நம்ம பார்த்துருவோம். மிக சுமாரானது அப்படின்றது 300லேருந்து 550 வரைக்கும். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோசமானது அப்படின்றது 550லேருந்து 650 வரைக்கும். அதே மாதிரி அதாவது இப்போ ஓகே, ஓரளவுக்கு ஓகே அப்படின்றது 650லேருந்து 749 வரைக்கும் இருக்கும். ஒரு குட் ஸ்கோர் அப்படின்றது 750லேருந்து 799 வரைக்கும் இருக்கும். சிறந்தது வெரி குட் அப்படின்றது 800லேருந்து 900. நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 750க்கு மேலே நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வச்சுக்கிறது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதில் 0.1 அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். 0.1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.1 அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட கரண்ட் கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா சிபில், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிரன், அதே மாதிரி சிஆர்ஐஎஃப் அப்படின்ற இதோட அந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் இந்த கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நார்மலாகவே 750 ஸ்கோர்ஸ் மேலே இருந்தால் நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. 800 ஸ்கோருக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக இந்த 2 ஸ்கோரும் நீங்கள் உங்களோட அந்த வியூவில் வச்சுக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. 0.2 and 3 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பே இஎம்ஐ ஆன் டைம் அப்படின்றத நம்ம பண்ணணும். அதுதான் இங்கே சரியான நேரத்தில் செலுத்துங்கள் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இஎம்ஐயை தாமதமே படுத்திடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இஎம்ஐ லேட் ஆனால் கூட ஸ்கோர் ரொம்ப அடி வாங்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் டியூ டேட்டுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஆட்டோ டெபிட் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட் பேமெண்ட் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றது தான் நான் சிம்பிளாக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது கிரெடிட் கார்டு பில்லுக்குமே இது கண்டினியூ ஆகும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களோட ஸ்கோரை உயர்த்த போகுது. அதே மாதிரி 0.4 அப்படின்றத பார்த்துடலாம். 0.3 நம்ம இன்னும் பார்க்கல. கிரெடிட் கார்டு பில் ஃபுல் பேமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டியூ மட்டும் பே பண்ணுறது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டையும் பே பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் அவுட்ஸ்டாண்ட் அமௌண்ட் ஃபுல்லாகவே பே பண்ணிவிடுங்க. இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி கிரெடிட் ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயம் பண்ணுறதால அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா கிரெடிட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 30% கீழே வைக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. உங்களோட கிரெடிட் லிமிட் அப்படின்றது 1 லட்சமா இருந்துச்சு அப்படின்னா மந்த்லி யூஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? வெறும் 30,000 தான். இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் லிமிட் இருக்கு, நான் 1 லட்சத்தையும் ஸ்வைப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது பண்ணக்கூடாது.
ரூ. 30,000 தான் வந்து உங்களோட அமௌண்ட் அப்படின்றத செலவு பண்ணணும் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 30% யூட்டிலைசேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி 90% யூஸ் பண்ண ஸ்கோர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து 30%க்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க மந்த்லி அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஸ்டெப் 4 பார்த்தாச்சு. ஸோ ஸ்டெப் 5 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப் 5ல பார்த்தீங்க அப்படின்னா டு நாட் அப்ளை டூ மெனி லோன்ஸ் அப்படின்றத வந்து பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக வந்து லோன் வாங்குறத வந்து தவிர்த்துருங்க. ஸோ நிறைய லோன் அப்ளை பண்ணால் பேங்க் அதாவது ஹார்ட் ஈக்விட்டி பண்ணுவாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கோர் இதனால வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீடடாக இருந்துச்சுன்னா மட்டும், அதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணி உங்களோட கிரெடிட் அப்படின்றத வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, கடன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் 6ல் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கீப் ஓல்டு கிரெடிட் கார்டு அப்படின்றத வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது ரொம்ப பழைய கிரெடிட் கார்டு வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓல்டு அக்கௌண்ட்லேயே இருந்தால் நல்ல விஷயமா இருக்கும். ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் இதனால் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட ஸ்கோர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து நல்ல விஷயமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயமா இருக்கும். அடுத்ததாக வந்து ஸ்டெப் 7 பார்த்துடலாம். ஸோ மிக்சட் ஆஃப் லோன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதாவது ஒன்லி பர்சனல் லோன் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. பட் ஆனால் ஹோம் லோன், கார் லோன், கிரெடிட் கார்டு அதே மாதிரி காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எல்லா லோனுமே லோன்லேயே போகாதீங்க. இப்போ வந்து ஹோம் லோனில் இருக்கீங்க அப்படின்னா காரை வந்து நீங்கள் லோன் எடுக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த கிரெடிட் கார்டு இன்க்ரீஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டெப் 8 அப்படின்றது என்ன அப்படின்னா செக் கிரெடிட் கார்டு ரிப்போர்ட் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ சம்டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராங் லோன், அதே மாதிரி ராங் பேமெண்ட்டு, இல்லை டூப்ளிகேட் என்ட்ரி இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் ரிப்போர்ட் மந்த்லி செக் பண்ணுங்கக்கோங்க. ஸோ அது வந்து மெயினாக இங்கே வந்து மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்ணுற இடமே இதுதான். ஸோ மிஸ்டேக் இருந்தால் அதோட ஸ்கோர் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து லோன் செட்டில்மெண்ட்டை வந்து தவறாமல் நீங்கள் பார்க்கணும். ஸோ எப்போவுமே வந்து லோன் செட்டில்மெண்ட் அதேமாரி க்ளோஷியரு ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி செக் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து அவாய்ட் லோன் செட்டில்மெண்ட் அப்படின்றதையும் வந்து பண்ணணும். ஸோ செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோன் க்ளோஸ் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் ரிப்போர்ட்டில் வந்து செக் பண்ணணும். அதேமாரி செட்டில்மெண்ட்டோட அதாவது அதோட செட்டில்மெண்ட்டோட என்ஓசி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ அது வந்து ஃபியூச்சர் லோனுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வருமானத்தை வந்து ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லோனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 10 என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ பி பேஷண்ட் அப்படின்றது தான் இங்கே வந்து ஸ்டெப் 10ல் வந்து வச்சுருக்கேன். பொறுமையாக இருங்கள் அப்படின்றது தான் மெயின். ஸோ ஏன் அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது ஓவர் நைட்டில் இம்ப்ரூவ் ஆகுறதான விஷயம் கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ 3 மாதம் அதே மாதிரி 6 மாதம் 12 மாதம் ஸோ ரெகுலராக பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். அதுவுமே கரெக்டான வழியில் பண்ணணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சரியான முறையில் வந்து நீங்கள் பேமெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த கிரெடிட்டில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடுங்க. ஸோ அதே மாதிரி போனஸ் டிப்ஸ் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். குயிக் டிப்ஸாக வந்து நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இஎம்ஐ மிஸ் பண்ணிடவே கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு போனஸ் டிப். சரிங்களா? அதே மாதிரி ஃபுல் கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் பண்ணுறத வந்து நீங்கள் பழக்கமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிரெடிட் யூட்டிலைசேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி 30%க்கு கீழே வந்து நீங்கள் வந்து கிரெடிட் வந்து வாங்கிக்கோங்க உங்களோட கிரெடிட் கார்டை வச்சு. 90%க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களோட ஸ்கோரில் வந்து அடி வாங்கும். அதேமாரி ஓல்டு கார்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க.
ஸோ உங்களோட பழைய கார்டில் இருந்து இருக்கிற ஸ்கோர் தான் வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. மந்த்லி ரிப்போர்ட் செக் பண்ணுறத வந்து தவிர்க்காதீங்க. இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ அன்னெசரி லோன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் ரேஞ்ச் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இஎம்ஐ வந்து தாமதப்படுத்துறது, அதாவது லேட் பேமெண்ட் பண்ணிடவே கூடாது. கிரெடிட் கார்டோட மேக்ஸிமம் யூஸ் வந்து பண்ணாதீங்க. மல்டிபிள் லோன்ஸ் வந்து வாங்காதீங்க. மினிமம் டியூ அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. லோன் செட்டில்மெண்ட் அப்படின்றதும் வந்து நீங்கள் பண்ணுறத வந்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஓல்டு கார்டை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே போக ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமே இல்லை, சரிங்களா? டிசிப்ளின் இருந்தால் போதும். அதாவது இந்த ஒரு 10 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டிஃபிடென்ட்லி உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஷேரும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினான்ஸ், ஸ்டாக், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், டேக்ஸு, கிரெடிட் கார்டு, லைஃப் ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த தினேஷ் ஃப்ளோஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கான வீடியோஸை வந்து டெய்லியும் போட்டுட்ருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.